தமிழகத்தில் இன்றைக்கு ஒரே நாளில் பல்வேறு வகையான மர்ம மரணங்களும் படுகொலைகளும் அரங்கேறியிருக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை நேரலையில் நமது செய்தியாளர்கள் கூடுதல் விவரங்களோடு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் விழுப்புரத்தில் சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த குமார் என்ற முதியவர் காரில் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு நமது செய்தியாளர் கலி அப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். கலி அப்துல்லா, என்ன நடந்தது? குற்ற சம்பவம் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் வழுக்கூரில் முன்னாள் எம்பி உதவியாளர் குமாரை கொலை செய்து கொன்றுவிட்டதாக இடத்தை காண்பிப்பதற்காக தாம்பரம் உதவி ஆய்வாளர் நெல்சன் தலைமையிலான குழுவினர் ரவி மற்றும் அவரது கூட்டாளிகளை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மேலும் ரவியிடம் போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது சென்னை அயனாவரம் வசந்தன் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவர் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மேலும் இவர் முன்னாள் திமுக எம்பி குப்புசாமியின் உதவியாளராக பணியாற்றியவர். இவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவள் மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு அப்போது ஆட்டோவில் ஏறி சென்றுள்ளார். அப்போது அவர் காணாமல் போனதாகவும் மேலும் அவரது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது தொலைபேசி துண்டிக்கப்பட்டுள்ளதால் இது குறித்து அவரது உறவினர்கள் மற்றும் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் செஞ்சி அருகே அவரை கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்த நிலையில் தற்போது இன்று சென்னையில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் விசாரணையில் கணத்தூரில் உள்ள உத்தாண்டி என்ற பகுதியில் 2 கோடி மதிப்பில் உள்ள உறவினரின் நிலத்தை இவர் பராமரித்து வந்ததாகவும் அதனை ஒரு சில தடுப்புகளை அமைத்து அபகரிப்பில் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் தெரிகிறது. இதனை அறிந்த அந்த கும்பல் இவரை அந்த நிலத்தை பார்ப்பதற்காக அந்த கும்பல் இவரை அழைத்து கொண்டு சென்றுள்ளது. மேலும் அவரிடம் இருந்து ஒரிஜினல் பத்திரத்தை கேட்டு மிரட்டி அவரை காரில் ஏற்றி கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். மேலும் நிலம் பிரச்சனை காரணமாக குமாருக்கும் சென்னையை சேர்ந்த ரவி என்பவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. மேலும் சந்தேகத்தின் பேரில் ரவியை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் ரவி குமாரை கொலை செய்து அவரது சொந்த ஊரான செஞ்சி அருகே உள்ள மேல்மருக்கூர் பகுதியில் காட்டுப்பகுதியில் குமாரை கொலை செய்து அதே பகுதியில் புதைத்துள்ளனர். மேலும் தற்போது சென்னை போலீசார் ரவி புதைத்த இடத்தை அடையாளம் காண்பிப்பதற்காக அழைத்து வந்துள்ளனர். மேலும் வட்டாட்சியர் மேற்பார்வையில் குமாரை புதைத்த இடத்தை தற்போது வரை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மருத்துவ குழுவினர் தற்போது வரை வராததால் புதைத்த இடத்தை காண்பிப்பதற்காக வந்துள்ளது.